ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி பாண்டா செய்கிறதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மீடியம் ஃபர்ரு, ஒயிட்டு, பிளாக்கு, பேட்டன், மார்க்கிங் சாக்கு, த்ரெட்டு, நீடிலு, சிஸ்ஸரு, காட்டன் தேவையான அளவு. 12 பீசஸ் இருக்குது பேட்டனு. நம்ம பிளாக் தனியாக ஒயிட் தனியாக செப்பரேட்டாக பிரித்து ஃபஸ்ட்டே வச்சுக்குவோம். அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இது எல்லாமே பிளாக்கில் வரும். இதெல்லாம் பிளாக்கு. இது ஒயிட். இது ஃபுல்லாக ஒயிட்டில் வரும். இயர்ஸ் மட்டும் பிளாக்கு ஒயிட்டு ரெண்டுத்துலேயுமே வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பிளாக்கில் ஃபுல்லாக எல்லாத்தையும் வரைஞ்சிடலாம். பிளாக்கில் எந்தெந்த பேட்டர்ன் வரையணுமோ எல்லாமே பிளாக் ஃபரில் வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம அந்த பீசஸ், அதாவது பிளாக்கில் உள்ளது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு வரைய போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா இது பேக் சைட் பாடி. இது 1+1 ரிவர்ஸு ஃபரில் கொடுத்துருக்காங்க. இது பிளாக்கு. ஸோ இப்போ ரிவர்ஸில் வரையும் போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த போர்ஷனில் வச்சோன்னா, நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ் எப்பயுமே இப்படி போடக்கூடாது. இப்படி போட்டோன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ஃபர்ரும் இருக்கணும். ஆனால் இப்படி மாற்றி கட் பண்ணிட்டோன்னா ஒரு சைடு ஃபர்ரும் ஒரு சைடு இந்த உள்பக்கமும் வந்துடும். ஸோ அது நீட் கரெக்டான பொசிஷனில் இருக்காது. ஸோ நம்ம இப்போது இந்த பொசிஷனில் கட் பண்ணுறோன்னா ஒன்று லெஃப்ட்டு இல்லைன்னா ரைட்டு, இதுதான் ரிவர்ஸ். இப்படி போட்டுட்டு இப்படி பண்ணணும். இப்படி பண்ணிவிட்டு நம்ம இப்போ மேலே வரைஞ்சிக்கலாம். ஸோ ரிவர்ஸில் ஒரு பீஸ் நம்ம வரைஞ்சிருக்கோம். அதோட ஹேண்டும் பார்த்திங்கன்னா 2 பீசஸ் தேவை. நான் எல்லாத்துலேயுமே மார்க் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அப்போ தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் இப்படி வரைஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு பீஸ் இப்படி வரைஞ்சிருக்கோம். இது ஹேண்டு. நெக்ஸ்ட்டு அதோட லெக் பீஸ், அதுவும் பிளாக் தான். ஸோ அது ஒன்று டைரக்டு, ரிவர்ஸில் இன்னொன்று. இது ஃப்ரண்ட்டு சைடு லெக் வரும், இது பேக் சைடு லெக்கு. ஸோ பேக் சைடு லெக்கும் ரிவர்ஸில் 2. இங்கே ஒரு பீஸ் வரைஞ்சிருக்கேன். இங்கே பக்கத்தில் இடம் பத்தல, ஸோ இங்கே கீழே வரைஞ்சிருக்கேன். ரிவர்ஸில் 1. ஸோ இது எல்லாமே நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல ஜி, இந்த இடம் ஹச், இதெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நான் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். நெக்ஸ்ட்டு அதோட ஐபேர்டு. இது இதுவும் 2 பீசஸ்ஸு. ஒன்று டைரக்டு, இன்னொன்று ரிவர்ஸ். ஸோ இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு டெயில் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் தான். டெயில் ஒரு பீஸ் தான். ஸோ ஒரே ஒரு பீஸ் மட்டும் வரைஞ்சிருக்கோம். அடுத்து இயர்ஸ் 2 பீசஸ். ஒன்று இது இயர்ஸ்க்கு நம்ம ரிவர்ஸ் போட்டாலும் போடலனாலும் ஒரே ஷேப் தான். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இயர்ஸ் மட்டும் நம்ம 2 பிளாக் இருக்குது, 2 ஒயிட் இருக்குது. ஸோ ஒயிட்லேயும் கட் பண்ணணும், பிளாக்லேயும் கட் பண்ணணும். இப்போ நம்ம பிளாக்கில் வரைஞ்சாச்சு. அடுத்து ஒயிட்டில் வரைகிற பீசஸை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒயிட்டில் உள்ள பீசஸ் இது அதோட பேக் சைட் பாடி. இது இந்த பீஸும் இதுவும் 2 பீசஸ்ஸு. ஃபஸ்ட்டு ஒன்று வரைஞ்சாச்சு, ரிவர்ஸில் இன்னொன்று. நெக்ஸ்ட்டு அதோட ஹெட்டு பீஸு. இது ஒரு பீஸ் தான். ஸோ இது ஒன்று வரைஞ்சாச்சு. இதில் நம்ம இந்த மார்க்கிங் எல்லாம் இதிலே மார்க் பண்ணி எழுதிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இது ஹெட்டு சைடு, பேக் சைடு வரும். இது 2 பீசஸ். இது ஒரு பீஸு, இன்னொரு பீஸ் இங்கே, இன்னொரு பீஸ் இங்கே வரைஞ்சாச்சு. இயர்ஸ் நம்ம பிளாக்கில் 2 வரைஞ்சிருக்கோம், ஒயிட்டில் 2 வரையணும். ஸோ ஒயிட்டில் 2 வரைஞ்சாச்சு. இது மட்டும் நான் இதோட நோஸ் மட்டும் ஷார்ட் ஃபரில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது இவ்வளோ தான். இதை நான் கட் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது எல்லா பீசஸும் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நோஸ் மட்டும் நான் ஷார்ட் ஃபரில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த பேக் சைட் பாடி இந்த போர்ஷனும் இதிலே மேலே இது பிளாக்கில் கட் பண்ணியிருப்போம், இது ஒயிட்டில். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஒயிட்டில் இந்த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீஸ் எடுத்துக்கிறோம். பிளாக்கில் இந்த பீஸ் எடுத்துக்கிறோம்.
இப்போது நான் இதில் நம்ம கட் பண்ணும்போதே நான் எல்லாமே வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஜாயின் பண்ணும்போது. அதாவது இஎஃப்னு இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், ஈயும் எஃப்ஐயும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இதுதான் எஃப்பு, இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடம் வரணும், இது சென்டர். ஸோ இது ரெண்டையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னு. நீங்கள் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நாட்னா நம்ம எப்பயும் செப்பரேட்டாக போடுவோம்ல, அது மாதிரி இல்லாமல் இதில் நம்ம போட்டுக்கணும். இது பாருங்க, ஸ்டார்ட் பண்ணதும் இங்கே நம்ம வெளியில் எடுத்ததையும் வச்சு ஒரு 2-3 நாட் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது பிரியாது. இது வந்து நம்ம லூப் ஸ்டிச் போடுவோம். இதை நல்லா ஃபர்ற உள்ளார இதை நல்லா இப்படி தள்ளிடுங்க. நம்ம இப்போ இந்த பார்ட்டை மட்டும் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அன்ஈவனாக வருதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம இந்த ஒரு இது தான் நான் சொல்லியிருப்பேன், ஒரு சுற்று தான் சொல்லியிருப்பேன். நம்ம 2 தடவை சுற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். அது ஒரு மாதிரி இங்கே இடையில வந்து ஓப்பன் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ ஒரு சுற்று சுற்றியாச்சு, திருப்ப இன்னொரு சுற்று 2 தடவை போட்டிங்கன்னா கொஞ்சம் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரியே இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போது இதை ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இது பாருங்கள், ஒரே ஈவனாக இருக்குது ஃபுல்லாக. அந்த இதே மாதிரி டபுள் நாட் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரியே வரும். ஸோ இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரியே இன்னொரு பீஸ் இருக்கும், அதுவும் 2 பீஸ் நம்ம கட் பண்ணியிருப்போம். இதுவும் 2 பீசஸ் கட் பண்ணியிருப்போம், இதுவும் 2 பீசஸ் கட் பண்ணியிருப்போம். ஸோ ரெண்டுமே இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ 2 பீஸுமே இதே மாதிரியே ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெண்டையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த போர்ஷனில் இதுலேருந்து இதில் நம்ம டெய்ல்னு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஃபஸ்ட்டு மார்க்கு. இது வந்து டெய்லுக்குள்ளே ஓப்பன். ஸோ இந்த ஓப்பனை விட்டுட்டு இந்த அளவுக்கு ஓப்பன் விட்டுட்டு நம்ம இதிலே மார்க் பண்ணியிருக்கேன் நான் டெய்லுன்னு சொல்லிட்டு. இந்த இடம் ஓப்பன் விட்டுட்டு இந்த ஜே வரைக்குமே இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிடணும். அதாவது இதுலேருந்து இது வரைக்கும் ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே கொஞ்சம் கேப்பு, இந்த இடம் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது இங்கேருந்து ஜாயின் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த இடம் மட்டும் டெய்லுக்கு ஓப்பன் விட்டுருக்கோம். இங்கேருந்து இது வரைக்கும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம டெய்ல் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு எப்படின்னா, இப்போ இந்த டெய்ல் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது டெய்லு. இதை நம்ம அப்படியே மடிச்சுட்டு இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இதுதான் ஓப்பன் சைடு. இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு பாருங்கள், இது ஓப்பன். இந்த கர்வாக இருக்கிறது அடியில் வரும். ஸோ இந்த இடம் மட்டும் ஓப்பன் விட்டுட்டு இதை இப்படியே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இதை ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் விட்டுருக்கோம் இல்லையா, இந்த இடம் வந்து இதை ஜாயின் பண்ணிடணும். இப்படி வரும். இப்போ பாருங்கள், இது நம்ம இந்த ஷேப்பில் ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த இடம் ஓப்பன் இருக்குது. இதை நம்ம இப்போ திருப்பிட்டு, இப்போ இதை திருப்பிட்டு இந்த ஓப்பனில் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது இதை திருப்பியாச்சு. இதை வந்து இந்த ஓப்பனில் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ வெளிப்பக்கமாக வச்சு, வெளிப்பக்கம் இதை வச்சுக்கோங்க, உள்பக்கம் வச்சு இது ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ண போகிறோம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கரெக்டாக வச்சு இதை ரவுண்ட் ஷேப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ இந்த டெய்ல் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இது பாருங்கள், வெளிப்பக்கம் இது மாதிரி தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பேக் சைடு லெக். இது ஹேண்டு வந்து இதிலே
நம்ம கட் பண்ண அதே பீஸே இதுவே ஹேண்ட் இருக்கும். லெக் வந்து இந்த இடம் வந்து நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். லெக் வந்து இது வந்து பேக் சைடு லெக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த ஜி இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த டாட்டை வந்து நம்ம மடித்து வச்சு இதை தனியாக ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இப்படி இது எப்படி இந்த வி ஷேப்பில் இருக்கிறத மட்டும் இப்படி மடித்து இங்கே ஜாயின் பண்ணிக்கிறோம். பாருங்க, இது ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். அதேமாரி இதையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இப்போ நம்ம ஜிலேருந்து ஹெச் வரைக்கும் நம்ம இந்த ஜி வந்து இந்த இடத்துலேருந்து இந்த டாட் இந்த இடம் மேலே வரணும். ஹெச் வந்து இந்த இடத்துட்ட முடிக்கணும். ஸோ நம்ம இது வந்து நம்ம நாட் போட்டு வச்சுக்கிட்டோன்னா இந்த இடம் நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கிறேன். இது பாருங்கள், இந்த இடம் ஜி, இது ஹெச். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் இங்கே முடிக்கிற இடத்துல ஒரு நாட் போட்டுக்கிறேன். நம்ம அதுக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போதே நீங்கள் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். மார்க் பண்ணி வச்சுட்டா நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுட்டா நாட் போட்டாச்சு. இப்போது இதை இப்படியே வச்சு ஜாயின் பண்ணிக்கிட்டே வரும். இதை இதுக்குள்ளார முடிச்சிடணும். அதாவது நம்ம இங்கே ஜி மார்க் பண்ணியிருக்கிறது இந்த இடத்துக்கு வரணும். ஸோ இதை வந்து இதுக்குள்ளார முடிச்சிடணும் இந்த போர்ஷனை. இதே போல் தான் இந்த சைடும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். 2 சைடும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், லெக் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது இந்த அதாவது ஜிஹெச், அதாவது இந்த போர்ஷன் வந்து ஜி வரும், இது வந்து ஹெச் வரும். இந்த இடம் இது ஜாயின் பண்ணியாச்சு. அதாவது ஜிக்கு பக்கத்துலேயே வந்து இந்த டாட் வரணும். 2 சைடுமே இது வரணும். ஸோ இது மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். இது வந்து ஆக்சுவலாக இந்த போர்ஷனை விட இந்த லெக் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும். அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இதுக்குள்ளாரையே நம்ம முடிச்சிடணும். ஸோ இப்போ இந்த போர்ஷனை முடிச்சாச்சு. பாடி பார்ட்டு இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஃப்ரண்ட்டு பாட்டமில் உள்ள பாடியை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ அது பார்த்திங்கன்னா இது இன்னொரு பாடி. அதாவது இங்கே ஹேண்டுன்னு எழுதியிருக்கு பாருங்கள், இந்த போர்ஷன் இது. இதில் வந்து இந்த இடம் வந்து அதோட ஹேண்டு ஜாயின் பண்ணணும். A to B, அதாவது இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த கார்னர்லேருந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ நம்ம A to B இப்படி வரணும். இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த இடத்த விட்டுறணும். இதே மாதிரி 2 சைடும் ஜாயின் பண்ணணும். இது பாருங்க, இங்கேருந்து இந்த இடத்த விட்டுறணும். இங்கேருந்து இது வரைக்கும் ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து லெக்கு, ஃப்ரண்ட்டில் ஒரு லெக்கு. இது வந்து சியிலேருந்து டி. சி வந்து இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி டி வந்து இந்த இடத்துல முடிக்கணும். ஸோ சி இங்கே, டி இந்த இடம், இதை விட்டுறணும், இந்த இடத்த விட்டுறணும். ஸோ இதே மாதிரி 2 சைடும் நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது ஹேண்டு, லெக்கு 2 சைடும் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இது பாருங்கள், இப்போ இந்த போர்ஷன்லேருந்து இது வரைக்கும், இதுலேருந்து இதில் வந்து இந்த ஷேப்பில் இருக்கிறது லெக்கில் வந்து இந்த இடம் வந்து இங்கே ஜாயின் பண்ணிடுவோம். நம்ம இந்த போர்ஷன்லேருந்து இது வரைக்கும் இந்த கர்வ் வந்து இந்த கர்வோட ஜாயின் பண்ணிடுறோம். ஸோ இது முடிஞ்சிருச்சு. இப்போ 2 சைட் பாடியும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதை வந்து இப்போ இது 2ஐயும் ஒன்றா ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண போர்ஷனும் இதையும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பேக் சைட் பாடி இருக்கு இல்லையா, நம்ம இங்கே டெய்ல் ஜாயின் பண்ண இடம். ஸோ இந்த ஒயிட்டும் இந்த ஒயிட்டு ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு இந்த சைடு லெக்கு, இந்த சென்டரில் உள்ள ஒயிட்டு, இது இந்த இடம் வந்து இதே தான் வரும். நெக்ஸ்ட்டு இந்த ஹேண்டு, இதுலேருந்து இது வரைக்கும், இந்த இது வரைக்கும் ஜாயின் பண்ணிடணும்.
இதை முடிச்சுட்டு இதே மாதிரி தான் இந்த சைடும். இது ஃபுல்லாக இங்கே இந்த இடம், இந்த பார்ட். ஸோ நம்ம இப்போ இது வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோன்னா இந்த பாடி போர்ஷன் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த பாடி பார்ட்டில் பேக் சைடு இந்த சென்ட்ரு டெயில் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக இந்த ஃப்ரண்ட் சைடு இதை வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இதில் உள்ள சென்டரை வந்து இந்த சென்டரோட ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னா அப்படியே கண்டினியூஸாக நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டு அப்படியே ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இந்த இடத்துல மட்டும் நாட் போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு இது எல்லா இடத்துலையும் நாட் போட்டுக்கிறீங்கன்னா இப்போ இந்த இடம் ஒரு நாட் போட்டுக்கலாம், இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். இதை ஃபுல்லாக முடிக்கிற இந்த இடத்துல ஒரு நாட்டு, இங்கே ஒரு நாட்டு. இதெல்லாமே நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இல்லை கரெக்டாக ஸ்டிச் பண்ணிடுவீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். இப்போ பாடி பார்ட்டு ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த பாருங்கள், இப்போ இந்த இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே நாட் போட்டுட்டோம். இந்த இடம் ஃபுல்லாக இந்த சைடு இது வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடும் ஃபுல்லாக ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது ஹெட்டு, இது பாடி போர்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, கம்ப்ளீட்டடு. நெக்ஸ்ட்டு வந்து ஹெட்டு போர்ஷன் ஸ்டிச் பண்ணணும். ஹெட்டுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து பேக் சைடு ஹெட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து பேக்கு ஹெட்டு 2 பீஸ் ஒயிட்டில் கட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த போர்ஷன் வந்து 2 பீஸும் இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இது ரெண்டையும் வச்சு இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இது பேக் சைடு ஹெட்டு, இது ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு, அதுதான் மெயின். இயர்ஸ் வந்து ஒரு ஒயிட்டும் பிளாக்கும் நம்ம வச்சுட்டு இந்த சைடு ஒயிட்டு இந்த சைடு பிளாக் வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணி 2 பீசஸும் ஜாயின் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ இது ரெண்டும் இந்த இடம் ஓப்பன் விட்டுறணும் இயர்ஸ்க்கு. ஸோ இதுவும் முடிஞ்சிருச்சு இயர்ஸு. இப்போது ஃப்ரண்ட்டு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு, ஃப்ரண்ட்டு தான் நம்ம வந்து இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இது மட்டும் இந்த போர்ஷன் கட் பண்ணும்போது கரெக்டாக பென்னில் வச்சு இந்த கர்வ் கரெக்டாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் இதில் வந்து ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரும். எக்ஸஸாக வந்துச்சுன்னா அதோட ஷேப்பே மாறிடும். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ஐ பேட்ச் வச்சு இந்த இடம் இப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்படி ஜே இருக்கிற இடத்துல ஜேவும் இந்த மாதிரி வச்சு இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இது ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போது நம்ம இந்த இடம் ஜாயின் பண்ணிட்டோம். ஹெட்டு பீஸில் இந்த போர்ஷன் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நோஸ் ஜாயின் பண்ணிட்டோம். நோஸ் வந்து இந்த போர்ஷன் இப்படி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஐஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது பிளாக் கலர்லேயே இருக்கிறதுனால இது கொஞ்சம் ஐஸ் வந்து தெரியாது பிளாக்கு. நோஸும் இப்போ வச்சிட்டோம். நம்ம டெடிக்கு எப்படி காட்டன் உள்ளார வச்சு இங்கே வேஸ்ட் கிளாத் ஒன்று வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி இதை ஃபினிஷ் பண்ணிடுறோம். இதை ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா ஃப்ரண்ட் ஹெட்டு முடிஞ்சிச்சு. இதை முடிச்சுட்டு பேக் சைடு ஹெட்டு, இதுதான் பேக் சைடு ஹெட்டு. இதை வந்து இயர்ஸ் இங்கே வச்சுட்டு, அதாவது பிளாக் வந்து ஃப்ரண்ட்டில் வரணும். நம்ம இயர்ஸ் வந்து இங்கே நம்ம ஆல்ரெடி நம்ம நோட் பண்ணி இருக்கிறோம், இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இந்த இடத்துல நம்ம வந்து இயர்ஸ் இதில் வந்து பிளாக் இங்கே வரணும், பேக் சைடு வந்து ஒயிட் வரணும். இதே மாதிரி இந்த சைடு 2 சைடும் இதை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் எம்முன்னு மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல இந்த பேக் சைடு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் 2 பீஸும். இந்த இடத்துல எம்முன்னு மார்க் பண்ணியிருக்கிறதையும் இது ரெண்டையும் நம்ம ஒரு நாட் போட்டுக்கோங்க. இது ஃபுல்லாக இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த சைடு இது வரைக்கும் இங்கே வரணும். நான் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு இதை பேக் சைடு ஹெட் எப்படி ஜாயின் பண்ணுறது சொல்கிறேன். இந்த இடம் வந்து இப்போ காட்டன் வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். காட்டன் வச்சுட்டு மேலே ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சு இந்த நோஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ நோஸ் வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணாதான், இல்லை இப்போ க்ளோஸ் பண்ணாமல் நம்ம விட்டுட்டோன்னா லாஸ்ட்டு பண்ணோன்னா இந்த இடம் வந்து கரெக்டாக உங்களுக்கு இந்த ஷேப் வராது.
நோஸ் வந்து கரெக்டாக ஷேப் வராது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டே வந்து காட்டன் வச்சு வச்சிடறோம். இப்போது ஒரு கிளாத் எடுத்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதை பார்க்கலாம். ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து நார்மல் ஸ்டிச்சு தான். இதுக்கு லூப் ஸ்டிச் போட தேவையில்ல. இப்போது இந்த கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்திங்களா, இந்த கேப்பில் வந்து நம்ம காட்டனை வச்சு ஸ்டஃப் பண்ணிடலாம். இதில் எவ்வளோ காட்டன் இப்போ ஸ்டஃப் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வச்சு ஸ்டஃப் பண்ணிடுங்க. இது வந்து இப்போ ஃப்ரண்ட்டு சைடை திருப்பி பார்த்திங்கன்னா இதை அழுத்தி பாருங்கள். இதில் வந்து கேப் இல்லாமல் இருக்கணும், நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் வைக்கக்கூடாது. இப்போ வந்து இந்த ஓப்பனை வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போது இதை நாட் போட்டு முடிச்சிடலாம். இந்த நோஸ் பார்த்து முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போது நோஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இயர்ஸ் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இயர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு அதை நம்ம திருப்பிடுறோம். திருப்பிட்டு இந்த பிளாக் கலர் வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி வச்சுட்டு நம்ம மார்க் பண்ண இடத்துல ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ஐ பேட்ச் வந்து இப்போ ஜாயின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த போர்ஷன், இந்த ஒயிட்டை மட்டும் இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இதை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம நோஸ் ஜாயின் பண்ணணும். நோஸ் வந்து நம்ம ஷார்ட் ஃபரில் கட் பண்ணியிருக்கேன். இங்கே வீலில் கட் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, இதை வந்து இது ரெண்டையும் நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். 2 சைடு இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷன் இதை ஜாயின் பண்ணிக்கிறோம். இதை வந்து இந்த கேப்பில் நம்ம இந்த பிளாக் கலரில் இதை இப்படி வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல இதை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம இப்போயே ஐஸ் வந்து நம்ம இப்போயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துட்ட தான் ஐஸ் வரும். ஸோ இதில் வந்து ஐஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 2 இயர்ஸும் ஜாயின் பண்ணியாச்சு. பிளாக் கலர் வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2 சைடும் நாட் போட்டுக்கலாம். பேக் சைடு இந்த சென்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் எம்முன்னு இருக்கிற இடமும் எம்முக்கு நேராக நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு ஹெட்டு எம்முன்னு இருக்கும். இந்த எம்முக்கு நேராக இது ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கிறோம். இப்போ இந்த சைடு எல் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட்டில் எல்லும் பேக் சைடு எல்லுலேயும் நம்ம ஒரு நாட் போடுறோம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடு அதுலேயும் ஒரு நாட் போட்டுக்கிறோம். இப்போது நம்ம நாட் போட்டதுலேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறோம். இந்த இயர்ஸ் வந்து ஃப்ரண்ட்டு ஹெட்டில் வந்து பிளாக் வந்து ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருப்போம். இப்போது அதில் ஒயிட் இருக்கும். அதை வந்து பேக் சைடு ஹெட்டில் அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டே வரோம். இது ஜாயின் பண்ணி முடித்ததும் அந்த எண்டு வந்ததும் நார்மல் இயர்ஸ் இல்லாமல் நார்மல் ஹெட் இருக்கும். அது அப்படியே கண்டினியூஸாக ஜாயின் பண்ணிட்டு வரோம். அந்த எல் போர்ஷன் வர வரைக்குமே முடிச்சிட்டோன்னா ஹெட்டு போர்ஷன் முடிஞ்சிருச்சு. இதை வந்து இப்போ பாடி பார்ட்டில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது ஹெட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டோம். அதாவது இயர்ஸோட ஒயிட் வந்து இந்த போர்ஷன், பிளாக் வந்து ஃப்ரண்ட்டில் வரும். இப்போ இதை திருப்பினீங்கன்னா அதுங்க பிளாக் வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போது இதை பாடி பார்ட்டில் இதை ஜாயின் பண்ண போகிறோம். இதுலேயே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இந்த பேக் சைடு வந்து இந்த சென்டர் வந்து இங்கே ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ இது நெக்கை ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக நெக்கு ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே திருப்புறத்துக்கு ஓப்பன் கிடையாது, நம்ம இங்கே ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டோன்னா கை விடுற அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. பெருசாக கட் பண்ணாதீங்க, சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம கை போகிற அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க, போதும். திருப்பிட்டு எப்பயும் போல் நம்ம காட்டன் வந்து ஃபஸ்ட்டு இயர்ஸு, அப்புறம் அதோட டெய்லு, அப்புறம் அதோட லெக்கு, ஹேண்டு எல்லாத்துக்கும் வச்சுட்டு அப்புறமே பாடி போர்ஷனுக்கு வைக்கணும். இப்போ நம்ம இதை திருப்பிடலாம். ஃபஸ்ட்டு இயர்ஸ்க்கு லைட்டாக வச்சுக்கோங்க, அப்புறம் டெய்லு, அப்புறம் ஹேண்டு, லெக்கு இதுக்கெல்லாம் வச்சுட்டு அப்புறம் பாடி பார்ட்டுக்கு வச்சிட்டோன்னா முடிஞ்சிச்சு. இப்போ ஃபுல்லாக காட்டன் வந்து ஸ்டஃப் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஓப்பன் வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். இது நான் வந்து நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன் எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு. அதே போல் தான் இதையும் நம்ம இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து எல்லாத்துலேயும் நம்ம உள்ளார தள்ளுவோம், இதில் வந்து வெளியில் தள்ளிக்கோங்க. படுற ஆப்போசிட் சைடு உள்ளார விட்டு வெளியில் எடுங்க. ஸ்டிச்சஸ் தெரியல பாருங்கள், வெளியில் இந்த இடம் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறதே தெரியாது. முடிக்கும்போது லாஸ்ட்டு எப்பயும் போல் நாட் போட்டு முடிச்சிருங்க. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ண இடமே தெரியாது. இந்த ஃபர்ரு நல்லா எடுத்து விட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. இப்போது டெடி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த நோஸ் வந்து அந்த ஷேப் கரெக்டாக இருக்கிறதுக்காக நம்ம இங்கே ஒரு ஸ்டிச் போடணும். அது பார்த்திங்கன்னா இங்கே சென்டரில் ஒரு இது இந்த ஐஸ்கிட்ட ஐ பேட்ச் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இடத்துக்கிட்ட விட்டு வெளியில் எடுக்கிறோம். நல்லா இழுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து கீழே கொண்டு வந்துடுங்க, ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே கொண்டு வந்துடுங்க. நல்லா இழுத்து இப்படி போட்டிங்கன்னா அது மேலே இப்படி ஸ்ட்ராங்காக நாட் போட்டு விட்டு அந்த ஷேப் கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து நல்லா கட் பண்ணி விட்டுருங்க.
இப்போ நம்ம பிளாக் கலர் த்ரெட் எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து மவுத் மாதிரி இப்போ பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். திருப்ப இங்கே விட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து இதுக்கு நேராக சைடில் திருப்ப கீழேருந்து திருப்ப இந்த சைடு இதுக்கு நேராக போட்டு இதை நம்ம நாட் போட்டுற வேண்டியதான். இப்போது பாண்டா ரெடி ஆகிடுது. பாண்டா ரெடி.